அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. எப்போ மாதிரி இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங்குடைய A53 அன்பாக்சிங் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜியோ கேலண்டர் மந்த்லி வேலிடிட்டி பிளான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கூகுளுடைய பிக்சல் 6a இதை பற்றி டிஸப்பாயிண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். Oneplus Nord 2T இதோட ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 795ல. இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூசர்ஸ் எல்லாருக்குமே 0 டே வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 டே வல்னரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து ஹேக் பண்ணுறது தான். ஸோ இந்த ஹேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, மேக் யூஸ் பண்ணாலும் சரி, லினக்ஸில் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சேஃபாக இல்லை அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட் எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை க்ரோம் ப்ரௌசர் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை அப்டேட் பண்ணிக்கோங்க. மெட்டா ஓனர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரிஸ் செக்ஷனில் தான். ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இனிமேல் வாய்ஸ் மெசேஜ் வழியாக ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு யூசர் வந்து ட்விட்டர் ஹேண்டல்லே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து வாய்ஸ் மெசேஜ் வழியாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண முடியும். இது கூடவே வந்து இமேஜஸ் வேணாலும் சரி, இல்லைனா குவிக் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது ஸ்மைலிஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஸ்டோரிஸில் வந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுற மாதிரி ஃபீச்சரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். ஜியோ ஃபைனலாக கேலண்டர் மந்த்லி வேலிடிட்டி பிளான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வேலிடிட்டியோட வருது. ஸோ இதுதான் முதல் பிளான் ஜியோ தரப்புலேருந்து ₹259க்கான பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ₹259 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 239 28 டேஸ் வேலிடிட்டி இருந்ததில்ல, அதே தான் ₹259 இப்போ இருக்குது. 1.5 GB டெய்லி டேட்டா, அன்லிமிட்டட் கால்ஸ் இருக்குது, 100 SMS, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜியோவுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 239ல் என்ன இருந்ததோ எல்லாமே, பட் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு 30 டேஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி ஏர்டெல், வோடஃபோன் எல்லாருமே கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் கேலக்ஸி M33 இந்தியாவில் ஏப்ரல் 2 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி எப்போவுமே டீசர்ஸ் மூலிமா ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணுவாங்கல்ல. இப்போ லேட்டஸ்ட் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேம்ப்ளஸ் ஃபீச்சரில் தான். ரேம்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 16 GB வரைக்கும் உங்களுக்கு ரேம்ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. மேபி ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இவங்க கொடுக்கலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க LCD பேனலில் 6.6 inches டிஸ்பிளேயோட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் கூடவே 6000 mAh பேட்டரியோட M33 இந்தியாவில் நம்ம ஏப்ரல் 2 அன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங்குடைய M53 இதோட மாடல் நம்பரும் வந்து இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு குவாட் கேமரா செட்டப்பில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூப்பர் AMOLED பேனல் 6.7 inches டிஸ்பிளே சைஸோடு இருக்கும். கூடவே இது பிளாஸ்டிக் பேக் பேனலோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் தெரிய வந்திருக்கு. ஸோ MediaTek Dimensity 900ஓட சாம்சங்குடைய M53யும் இந்தியாவில் இந்த ஃபீச்சர்ஸோடு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணிட்டு தான் அவங்களுடைய புக் ப்ரோ 2 சீரீஸ். இதில் வந்து சாம்சங்குடைய புக் ப்ரோ 2 360 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இது ஒரு லேப்டாப் தான், உங்களுக்கு வந்து கீபோர்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் 360ல் ஃபோல்ட் பண்ணும்போது வந்து ஒரு டேப் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சரோட வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது, கூடவே பட்ஸ் ஆஃபரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை டேப் கம் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஒரு பிக் அப்டேட் வர போகிறதா தெரியுது. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் சைஸில் தான். இப்போ வந்து ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் iOS-ஆக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கட்டும், 100 MB வரைக்கும் தான் வந்து ஃபைல் சைஸோடு நீங்கள் அனுப்ப முடியும். அதுக்கு மேலே இருந்தால் நம்ம அனுப்ப முடியாது. பட் இப்போ இவங்க டெஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GB வரைக்கும். ஸோ அப் டு 2 GB அப்படிங்கும்போது வந்து நீங்கள் ஹையர் ரெசல்யூஷனில் வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. இந்த பீட்டா டெஸ்டிங்கும் iOS யூசர்ஸ்க்கு தான் இப்போ ஹைலைட் ஆயிருக்கு. பட் கூடிய விரைவில் ஆண்ட்ராய்ட்லேயும் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஆண்ட்ராய்டு iOS-லேயும் வந்து 2 GB வரைக்கும் ஃபைல் சைஸ் அனுப்புற மாதிரி இருக்கும்னு தெரியுது. ஃபைனலாக இந்தியாவில் Poco X4 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையில் பார்த்தா வந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம், இன்னொரு வகையில் பார்த்தா ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X4 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695ல் வந்து Redmi Note 11 Pro Plus விட இல்லைனா Realme 9 Pro எல்லாத்த விட வந்து பெஸ்ட் ப்ரைஸிங் பண்ணி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க.
பட் இதில் டவுன் கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3 Pro நமக்கு Snapdragon 860 கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டிவைஸ் Snapdragon 695 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டவுன் கிரேட் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட்லுக் டிசைன் எல்லாம் யூஷுவல் போக்கோ மாதிரி தான். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இந்த ஃபீச்சர்ஸோட வந்து 18,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை HDFC கார்டு யூசர் அப்படின்னா வந்து இதில் 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது இன்ட்ரடக்டரி ஆஃபர். ஸோ முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து இது 17,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். OnePlus உடைய Nord சீரீஸில் அடுத்ததாக OnePlus Nord 2T இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து லான்ச் முன்னாடி தெரியுது. இது MediaTek Dimensity 1300ல இவங்க கொண்டு வரலாம். ஸோ 1200க்கு ஒரு சக்ஸஸர் அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இதில் உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் இருக்கும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, கூடவே சோனியுடைய 50 மெகா பிக்சலோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது 4500 mAh 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட OnePlus Nord 2T கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். கூகுளுடைய Pixel 6 சீரீஸில் லைட்டர் வேரியன்ட் Pixel 6a ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இப்போ ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. முதல்ல இது Snapdragon 778ல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ Pixel அண்ட் Snapdragon காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. எல்லாரும் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனு வந்து கூகுளுடைய டென்சார் சிப் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ கூகுளுடைய ஓன் சிப்பில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதாகவும் இது ஜூலை 28, 2022 அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து இது ஏப்ரல் இல்லைனா மே 28 இருக்கலாம் அப்படின்றது. ஆனால் தற்சமயம் இது ஜூலை 28 அப்படிங்கிற மாதிரி வந்து லான்ச் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துக்கலாம். ஜியோ என்ன பிளான் லான்ச் பண்ணியிருக்கதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Snapdragon 8 Gen 1+. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீ வெங்கடேஷ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.